50 ரிசர்ச் பேலோட்ஸ், பிக்கப் பேலோட்ஸ் அண்ட் 3 கியூ பேலோட்ஸ் எல்லாமே இதில் தான் வைக்கிறோம் நம்ம. இந்த சேம்பர் வந்து எங்களுடைய கம்பஷன் சேம்பர். இது கூட தான் எங்களுடைய ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். ஸோ இதில் வந்து 2 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இருக்கும். சாலிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃபியூல், ட்ரெயின் அண்ட் ஆக்சிடைசர். இட்ஸ் லைக் திவாலி கிராக்கர்ஸ். ஸோ அதில் எப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் இக்னைட்டட் அந்த கம்பஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ராக்கெட் ஃப்ளை ஆகும். அனதர் ஒன் திங் இட் வில் லைக் லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். அதில் யூஸ் பண்ணுற ஃபியூல் ப்ளஸ் ஆக்சிடைசர் ரெண்டுமே வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஆக்சிடைசர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சொல்லலாம், லிக்விட் ஃபியூல் வந்து ஹைட்ரஜன் சொல்லலாம். ரெண்டுமே சேர்ந்து கம்பஷன் நடக்கும். இட்ஸ் அ லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். திஸ் ஒன் இஸ் அ ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம். லிக்விட் ஆக்சிடைசர் யூஸ் பண்ணுவோம், சாலிட் வேக்ஸ் ஃபியூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த லிக்விட் ஆக்சிடைசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாலிட் வேக்ஸ் ஃபியூல் இருக்கிற அந்த கம்பஷன் சேம்பரில் நம்மளுக்கு கம்பஷன் நடக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம ஹைப்ரிட்னு சொல்கிறோம். இது ஹைப்ரிட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இக்கோ ஃப்ரெண்ட்லி, நம்மளுக்கு கம்பேர் டு லிக்விட் அண்ட் சாலிட் ப்ரொபல்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதிகமான ஸ்மோக்ஸ் இருக்காது. காஸ்ட் எஃபெக்டிவ். ஒரு லிக்விட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் வந்து நம்ம செய்கிறதுக்கு பதிலாக 1/3 காஸ்ட் தான் வந்து ஹைப்ரிடுடைய ப்ரொபல்ஷன் சிஸ்டத்துக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் மோர் சேஃப் அண்ட் 0 TNT. இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்ட். இந்த என்டையர் டிசைன்ஸ் வந்து நாங்கள் ராக்கெட் வந்து நாங்கள் டிசைன்ஸ் போட்டுருவோம். ஏன்னா இல் பி லைக் ஆல்மோஸ்ட் லைக் 1000 காம்பனன்ட்ஸ் இருக்கும். நாங்கள் இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட அந்த மாதிரி வந்து ஏரியாஸ் எதுவுமே கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அக்ராஸ் இந்தியா, அக்ராஸ் வேர்ல்டில் கிட்டத்தட்ட 200 டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் இருக்கும். ஒரே ப்ராடக்ட்ஸை ஒரே மேனுஃபேக்சரிங் நம்ம கொடுக்க மாட்டோம். அப்போ என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸை நாங்கள் வந்து ஸ்பிளிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து ஒரு டைட்னர் போட்டாலும் அந்த டைட்னர் நாங்கள் தான் டிசைன் பண்ணுவோம். ரெடிமேடாக இருக்கிறது நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். உள்ள ஸ்பேஸிங் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்ம தான் டிசைன் பண்ணுவோம். அது மாதிரி டிஃப்ரெண்ட் 200 வெண்டார்ஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காம்பனன்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் அவங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதான் அங்கேருந்து நம்மளுக்கு அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி அதை கட் பண்ணி செக்ஷன்ஸில் அதை மறுபடியும் நமக்கு வந்து ஷிப்பிங் பண்ணிடுவோம். நம்ம ஷிப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பிளான்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணுவோம். பிளான்ட் வந்து எங்களுடைய கோமநகர் கேலம் பக்கத்தில் இருக்குது. வந்து ரூமி ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போ ரூமி 1 பண்ணுறோம். இப்போ எங்களுடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூமி ஹெச் ஆல்ரெடி இட்ஸ் ப்ரூவன் டெக்னாலஜி. அதனுடைய ப்ராடக்ட்ஸ் எங்ககிட்ட ரெடியாக இருக்குது. அது எல்லாமே வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது அந்த ரூமி ஹெச்சுக்கு மட்டும் வி ஹேவ் செப்பரேட் டீம். ஒரு வருஷத்துக்கு எங்களால் ஒரு 6 ரூமி ஹெச் ராக்கெட்டை வந்து எங்களால் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா அந்த டெக்னாலஜி எங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போது இன்னொரு டீம் வந்து இந்த ரூமி 1 வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது இப்போ நாங்கள் சக்ஸஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதே வந்து மறுபடியும் எங்களால் இன்னும் 6 லான்ச்சஸ்க்கு கொண்டு போக முடியும். எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒரு வருஷத்துக்கு எங்களால் 12 ராக்கெட் வந்து எங்களால் லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மிஷனில் 1347 ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் 850 பேருக்கு மார்டின் குரூப் ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு சேட்டலைட்னா என்ன, அந்த சேட்டலைட்டை எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அந்த சேட்டலைட்டை எப்படி கோடிங் அப்டேட் பண்ணணும், வயர்லெஸ் கம்யூனிகேஷனில் டேட்டாஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுறோன்றத இந்தியா முழுக்க எங்களுடைய டெக்னிக்கல் டீம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எல்லா சேட்டலைட்ஸ் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அந்த 100 FEM2 சேட்டலைட்ஸை ராமேஸ்வரத்துலேருந்து 2 ஹை ஆல்டிடியூட் சயின்டிஃபிக் பலூனில் லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷின் வந்து நாங்கள் ரிட்ரைவ் பண்ணி எடுத்தது கோவில்பட்டியில். இந்த மிஷினுக்காக we received like a Guinness World Record, India Book of Record, Asia Book of Record. So இந்த மாதிரி பல அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ we received appreciation from our honorable Prime Minister ஸ்ரீ நரேந்திர மோடிஜி வந்து இந்த மிஷனுக்காக எங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மிஷன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன டீம் வந்து பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு we are working in ராக்கெட் டெக்னாலஜி. ராக்கெட் டெக்னாலஜினாலே ஆல்ரெடி we are having like a solid propulsion system இருக்குது, liquid propulsion system இருக்குது. ஸோ மைல்சாமி அண்ணாதுரை சைட்டை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஏதாச்சும் கொஞ்சம் புதுசாக நம்ம பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திங்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சார் ஹைப்ரிட்ல we will start our work அப்படின்ற மாதிரி சொல்லி ஸோ நாங்கள் அதுக்காக வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம். we are preparing like a preliminary design report, critical design report. கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கத்துக்கு டிசைன் ரிப்போர்ட் வந்து நாங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா மைல்சாமி அண்ணாதுரை சார் வந்து ரங்கநாதன் சார், he is an ex-ISRO scientist. சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்திரயான் 1 வந்து லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த GSLV ராக்கெட்டை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணுறது ரங்கநாதன் சார். ஸோ சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்டையர் ராக்கெட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி கம்பஷன் சேம்பர், எவ்வளோ ப்ரெஷர் யூஸ் பண்ண போகிறோம், ஏவியானிக் சிஸ்டம் வந்து எப்படி நம்ம ராக்கெட்டில் வச்சிருக்கோம், ஏர்ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், ஃபின் அசம்பிளின்னு சொல்லிட்டு லாட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் வந்து இதுக்கு லான்ச்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறது ஈஸி ஓகேங்களா, பட் ஆனால் அதுக்காக பெர்மிஷன் வாங்குறது நமக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வி ஸ்பெண்ட் லாட்ஸ் ஆஃப் டைம். ஸோ இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட் லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லி, ஏர்ஃபோர்ஸ் தாம்பரம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, DGCA, ஸோ கோஸ்ட் கார்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கிளியரன்ஸ் வாங்கிட்டு February 19, 2023
போன வருஷம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் வந்து லான்ச் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணோம். அதுக்காக கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம். ஸோ காலையில் 7:25 வந்து ராக்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த ராக்கெட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்கிறதுனால ஒரு மைன்யூட்டான ஒரு பொருள்னால கூட ராக்கெட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் பார்த்துருக்கேன் நான். பட் ஆனால் ஒரு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்ரிட் ராக்கெட் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நாங்கள் சக்ஸஸ் கொடுத்துருக்கோம். இந்த டீமோடைய ஸ்பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சேம் டீம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். அப்போ நாங்கள் முடிவெடுத்தது தான் இதே ராக்கெட்டை நம்ம ரீயூஸ் பண்ணால் என்ன அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஒரு ராக்கெட் நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு வி ஹவ் டு ஸ்பெண்ட் லைக் க்ரோஸ் அண்ட் க்ரோஸில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணியாகும். பட் அதுவே நம்ம இந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 70 to 80% காஸ்ட் நம்மளால் கட் பண்ண முடியும், சேவ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா லாட்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ப்ளஸ் லாட்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நாங்கள் முடிச்சிட்டோம். கம்மிங் August 24th இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ரீயூசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் ஆனால் மொபைல் லான்ச் பேடில் கொண்டு வர போகிறோம். இதில் என்ன மொபைல் லான்ச் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ராக்கெட் லான்ச் பண்ணுறதா இருந்தால் ஸ்ரீஹரிகோட்டா போகும், அங்கேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். 2 more ப்ரைவேட் பார்ட்டிஸும் அங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் லான்ச் பேட். எங்களுடைய கான்செப்டே எந்த ஊரில் இருந்தோம் எந்த லொக்கேஷன்ல நம்மளால் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதனுடைய ஈக்விட்டல் லைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கோஆர்டினேட்ஸ் நம்ம வைக்கணும். அதை பேஸ் பண்ணி நம்ம ராக்கெட் லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மொபைல் ட்ரக் நாங்கள் கண்டெய்னர் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் ஃபுல்லி ஆப்ரேட்டட் ஹைட்ராலிக் சிஸ்டம். அந்த மொபைல் ட்ரக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். டிப்ளாய்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஹைட்ராலிக் லான்ச் பேட்ஸ் எல்லாமே ஆங்கிள் நம்ம செட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ஃபிக்ஸ்டு லான்ச் பேடில் நாங்கள் போன வாட்டி நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணோம்னா அந்த ஃபிக்ஸ்டு லான்ச் பேடை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு இட்ஸ் டுக் லாட்ஸ் ஆஃப் டைம். எங்களோட டீம் எல்லாமே அசம்பிள் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி உட்காந்து எல்லாமே கரெக்டாக ஆங்கிள்லாம் செக் பண்ணணும். இந்த மொபைல் லான்ச் பேடில் எவ்ரிதிங் இஸ் ஹைட்ராலிக் அண்ட் இதுலேயே நாங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணதுனால எங்களால் 0 டிகிரிலேருந்து 120 டிகிரி வரைக்கும் அக்யூரேட்டாக எங்களால் ஆங்கிள் எங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுலேருந்து நம்ம ட்ரக்கில் இருந்து நம்மளுடைய ராக்கெட் லான்ச் பண்ணுறலாம். அந்த ராக்கெட் மேலே நம்மளுக்கு போய் அங்கேருந்து சேட்டலைட்டை டிப்ளாய் பண்ணிவிடும். நம்மளுடைய பேலோட்ஸை டிப்ளாய் பண்ணுறதுக்கப்புறமா அந்த ராக்கெட்டுடைய செக்ஷனை பேராஷூட் டிப்ளாய் பண்ணி மறுபடியும் நம்மளுடைய கோஸ்டலில் வர வச்சு அதை நம்ம ரிட்ரைவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதா எங்களுடைய கான்செப்டாக இருக்குது. அதனுடைய முயற்சி தான் இப்போ நாங்கள் தொடங்கியிருக்கோம். அதனுடைய ராக்கெட் லான்ச் தான் வர August 24. தட் மீன்ஸ் கம்மிங் சாட்டர்டே நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக எல்லா அப்ரூவலும் நாங்கள் வாங்கிட்டோம். ஸோ மீடியா பர்சன்ஸ் நீங்கள் எங்கள் மிஷனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்களும் சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் இருந்துச்சுன்னா இன்னும் எங்களால் ரீச் பண்ண முடியும். தேங்க்யூ.